தப்பு பண்ணுறவங்க பிடிக்க தெரியாது, ஆனால் சும்மா இருக்கிறவங்கள தான் நோண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை சொல்லியிருக்காங்க சில பேர். உன்னால் நாய்ஸ் பொல்யூஷன் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உனக்கு இது தேவைதான் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது பார்த்த உடனே எனக்கு என்ன இப்படியெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹே கைஸ், நான் தான் உங்கள் ட்வின் வ்ளாகர் தமிழ். நான் வந்து பைக் எக்ஸாஸ்ட் மாற்றினேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி நான் போலீஸ் கிட்ட மாட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, என்னை சேஸ் பண்ணியும் பிடிக்கல, என்னை நிற்க வச்சும் பிடிக்கல. நான் சேஃபாக ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணுவேன் எப்போவுமே. நான் அது ஒரு ஏரியா, அந்த ஏரியா பேர் நான் சொல்லிடுறேன், கம்மனல்லி. ஓகேங்களா? கம்மனல்லி சிஎம்ஆர் ரோட்டில் தான் நான் வந்து பார்க் பண்ணியிருந்தேன் பைக்கை. இது வரைக்கும் என்னை எந்த போலீஸும் பிடிச்சதே இல்லை, அதுவும் எக்ஸாஸ்ட்டுக்காக. ஓகேங்களா? எக்ஸாஸ்ட்டுக்காக என்னை எந்த போலீஸும் பிடிச்சதே இல்லை, சேசிங்கும் வந்ததில்லை. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக நான் ஓட்டுற பையங்க. பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு எம்டி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் என்டார்க் இருக்குது. இந்த வண்டி எல்லாமே விட்டுட்டு என்னோட வண்டியை மட்டும் அந்த பார்க்கிங் லாக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிட்டு பேக் டயர் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருந்தது. அந்த நம்பருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி சார் வண்டி இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இதோ தம்பி அங்கே இருங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னார். ஓகே. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடாக தான் பேசினாங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ போச்சு போல், அவ்வளோதான் நம்ம பைக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். வந்த உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வந்த உடனே சாவி வாங்கிட்டு வண்டி ஆன் பண்ணுறான்னாங்க. எனக்கு வந்து நான் அந்த டைமில் டிபி கில்லர் போல அவர் ஒரு மாதிரி மிரட்டி கேட்டார், ஐய் சாவி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கன்னடாவில் தான் கேட்டார். சரி, நானும் சாவி எடுத்து கொடுத்தேனே அவர் ஆன் பண்ணார். ஆன் பண்ண உடனே ஸ்டார்டிங் அந்த ஐடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே சவுண்டு டப்பான்னு கேட்டுச்சு சவுண்ட். ஐயோ மைண்ட் வைஸ் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுருவார் தான் நினச்சேன். முறுக்குனா பாருங்க. அதுவும் எனக்கு கரெக்டாக அந்த எக்ஸாஸ்ட் எங்கேருந்து சவுண்டு வருமோ வண்டி பின்னாடி போய் நிற்க வச்சு அங்கே முறுக்குனாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இன்னொன்னா நம்ம வண்டியில் இவ்வளோ சவுண்டு வருமா அப்படின்ற மாதிரி. என்னது இது அப்படின்னு வண்டி சீஸ் பண்ண போகிறோம். நீ முடிஞ்சதை பண்ணு. சார் என்ன சார் பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லுங்கள். வண்டி வந்து நான் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவேன், நான் உனக்கு நோட்டீஸ் அனுப்புவேன், நீ கோர்ட்டில் போய் காசு கட்டிட்டு லாயரை வச்சு பேசிக்கோன்ட்டாங்க. எனக்கு எந்த லாயரும் தெரியாது, யாருமே தெரியாது. பிளாங்க் ஆகிட்டங்க. உங்கள் வண்டிக்கும் நீங்கள் எக்ஸாஸ்ட் போடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க நான் சொல்லலை. என்னோட ஆசைக்காக மட்டும்தான் நான் பண்ணேன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பின்னாடி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி தான் என் வண்டி நிற்க வச்சாங்க. ஓகே, எதனா பேசி நம்ம இங்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த 2 போலீஸும் கேட்குற ஐடியாவே இல்லை. பட் வந்து என்கிட்ட எவ்வளோ டிமாண்ட் பண்ணி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 கேட்டாங்க. இமீடியட்டாக வண்டி வேணும், இப்போவே நீ வண்டி எடுத்துகிட்டு போனோன்னா 25,000 கொடுத்துட்டு வண்டி மேலே ஒரு கேஸ் விழும், அதை மட்டும் நீ லேட்டராக பே பண்ணிக்கோ. ஆனால் இப்போதைக்கு வண்டி வேணும்னா 25,000 கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பா தம்பின்ட்டாங்க. 25,000 நான் எங்கே போவேன்? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. நீ வந்து வண்டி லாக் பண்ணிட்டோம், சாவி எல்லாமே பிடிங்கினாங்க, எதுவுமே இல்லைங்க என்கிட்ட, எதுவுமே இல்லை. அங்கேயே நின்றுட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. என்னடா பண்ணுறது, அவ்வளோதான் வண்டி போச்சு போல். ஏன்னா நான் பார்த்துருக்கேங்க ஆல்ரெடி நிறைய பேர் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீஸ் பண்ணிவிட்டு வண்டி எடுக்காமவே அந்த வண்டி அப்படியே நாஸ்தி ஆகிடும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எமோஷன். பைக் இஸ் நாட் அ மெஷின், இட்ஸ் அன் எமோஷன் சும்மா சொல்லியிருக்காங்க. இது என்னோட ஃபஸ்ட்டு பைக். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த வண்டி வாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த எக்ஸாஸ்ட் போட்டு ஓட்டுறது, இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு பர்சனல் ஆசை. அங்கே வந்து ஒரு ஆட்டோ ஒன்றா இருந்தார், அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறது போல். அவர் வந்து கரெக்டாக பைக் எங்கே சீஸ் பண்ணாங்களோ அங்கேயே நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து தமிழுங்க. ஓகேங்களா? அந்த போலீஸ்காரருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன கான்டாக்ட். அவர் வந்து கால் பண்ணிட்டு, தம்பி இங்கே வாப்பா, இப்போ தான் அந்த போலீஸ் சாரெல்லாம் வந்து பேசினாங்க என்கிட்ட, வந்து கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னார். ஓகே, எனக்கு அப்போவே புரிஞ்சிச்சு. ஸோ சம்திங் தே ஆர் டிமாண்டிங் ஃப்ரம் மீ, என்கிட்ட ஏதோ டிமாண்ட் பண்ணுறாங்க போல். ஓகே, நானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனேன். அவர் வந்து சொன்னார், ஏதாவது இருந்தால் இப்போ குத்துட்டு போடா. அவருக்கு இல்லைங்க, போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அந்த அண்ணா. அந்த வீடியோ கிளிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதில் சரி ஏதோ ஒரு நம்ம ஆளுங்களா சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான். 17,000 சைலன்சர் கொடுத்துடணும், சைலன்சர் போட்டுக்கணும், 10,000 ஃபைன் போட்டு தருவோம், போய் கட்டிட்டு வரணும். ஆனால் இன்னைக்கு வண்டி தர மாட்டோம், அவன் கட்டிட்டு வந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். சொன்னாரோ இல்லை? சொன்னார், அங்கே பேசினாருண்ணா அவர். வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுதான், நம்பர் பிளேட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். இல்லை, நீ அந்த மாதிரி எப்பவுமே சொல்லக்கூடாது. இல்லை ஆக்சிடென்ட்னா எங்கே வந்து அடிச்சு எவன் இதெல்லாம் இருக்குது. என்ன நினச்சினுக்கிற? புரியுதுண்ணா. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அதெல்லாம் வந்து அனுபவம் இல்லை. நம்மளாம் அனுபவத்தில் தான் நான் பேசுகிறேன். நான் அதுக்கு தான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லக்கூடாது. சார் கீழே ஊட்டேன் சார், அதில் நம்பர் பிளேட் உடஞ்சி போச்சு சார். ஃபஸ்ட்டு டைம் திருப்பி நாங்கள் வந்து வண்டிக்கிட்டே போயிட்டோம் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட. வண்டி பிடிச்சது ஒரு இடத்துல, வண்டி பிடிச்சது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. திருப்பி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்கிட்டே போயிட்டோம். எங்கடா முன்னாடி நம்பர் பிளேட் காணோம், வண்டி இப்படி மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன்னு. ஆக்சுவலாக நான் மாடிஃபை பண்ணதே வேறு மாதிரி மாடிஃபை பண்ணலான்னு பார்த்தேன். எக்ஸாஸ்ட் மட்டும் தாங்க நான் மாற்றிருக்கேன், மற்றபடி வண்டியில் எதுவுமே இல்லை. முன்னாடி வந்து நம்பர் பிளேட் எப்படி போச்சுன்னா,
என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா நான் நியூ இயர் அன்றைக்கி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது ரெடி பண்ணலாம் நானும் யோசிச்சிட்டே இருக்கேன். காசு கையில் கிடைக்கல. ஸோ கிடைச்சா கண்டிப்பாக அது ரெடி பண்ணணும். சார் எல்லாமே நான் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே அக்கௌண்ட்டாக நான் காட்டிகிட்டு இருக்கேங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. பட் அவங்க விடுற மாதிரியே இல்லை. ஃபைன் கட்டிட்ட பேருக்கு, நீ கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டிட்ட பேருக்கு, உங்கள் லாயரை வச்சு பேசிட்ட பேருக்கு, இந்த ஸ்டேஷனில் உன்னோட ஒரிஜினல் பைக் சைலன்சர் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துடணுமா. அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய். அந்த எனக்கு கொடுக்க மனசே இல்லை, அது பண்ண எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எங்க அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு எப்படிங்க ஸ்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். அதை நான் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டு ஒரிஜினல் சைலன்சரை மாற்றிட்டு நான் எடுத்துகிட்டு போகணுமா வண்டியை. அவங்க சுத்தமாக ரெடியாகவே இல்லை பைக்கு கொடுக்க. எனக்கு வீடியோலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன மாரி நிறைய பேர் வண்டி எக்ஸாஸ்ட் போட்டு இங்கே பாரு இந்த மாதிரி உன்ன மாதிரி தான் பசங்க இவனுங்களும் நாங்கள் லாக் பண்ணி எல்லாருக்கிட்டேருந்து நாங்கள் எல்லாருமே வண்டி சீஸ் பண்ணி சைலன்சர் மாற்றி தான் அனுப்பியிருக்கோம். நீயும் அதை தான் பண்ண போகிற, உனக்கு அதே ப்ராசஸ் தான். நான் வந்து போலீஸ்காரங்க பேசியிருந்த லைட்டை தான் சொல்கிறேங்க. பட் அங்கே அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோவும் எடுக்கல. கொஞ்சம் வீடியோ நான் அங்கங்கே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸ்டேஷன் உள்ள போச்சுன்னா கிட்டத்தட்ட 1 இல்லை 2 மாதம் ஆகும். அது உங்களுக்கே தெரியும் வண்டி எடுக்க முடியாதுன்னு. அப்புறம் நான் எப்படி மணி அரேஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 25K சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து சார் என்னால் அவ்வளோ ஆகாது பே பண்ணுறதுக்கு, ஒரு 15,000 ரூபாய் ஃபைனுங்க இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்க்கு இது பண்ணுறதுக்கு. இந்த 15,000 ரூபாய் நான் எப்படி ரெடி பண்ணேன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேங்க. ஏன்னா அவங்ககிட்ட 15K என்கிட்ட இல்லை. போலீஸ்க்கு நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் அவங்ககிட்ட செல்லாது. அவங்கக்கிட்ட ஒன்லி ஆஃப்லைன்லாம் நீங்கள் கையில் மட்டும் தான் காசு எடுத்து கொடுக்கணுமே. ஓகேங்களா? அதனால ரெடியாக இருந்துக்கோங்க பாய்ஸ். எக்ஸாஸ்ட் போட்டு வண்டி ஓட்டுறீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு காசு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஏடிஎம் போகிறேன். ஃபஸ்ட் ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அது கேனரா பேங்க் ஏடிஎம் தான், இந்த கேனரா பேங்க் தான். அங்கே போகிறேன், அங்கே காசே இல்லைன்ட்டாங்க. காசு இல்லைனா ஏடிஎம் காசு இல்லைன்னுச்சு. ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர். வண்டி போயிடக்கூடாது, இது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து இங்கே வந்து ஏடிஎம் கார்டு எடுத்து ஃபஸ்ட் ஏடிஎம் போனேன், அங்கேவும் ஆகலை. சரி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டான். ஏய் எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா, இவங்க ஏதோ வண்டி லாக் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, வண்டி வராது போல், நீ காசு கொடுத்தா அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. நானும் வந்து டக்குன்னு ஸ்டேஷன்கிட்டே போயிட்டேன். அங்கே போயிட்டு ஏடிஎம்மில் போய் காசு எடுத்துட்டாங்க. 15,000 ரூபாய் எடுத்துட்டேன். ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறேன்னா, தம்பி நீ பண்ணு, இதெல்லாம் நீ பண்ணு, ஐ மீன் எக்ஸாஸ்டெல்லாம் போட்டு மாடிஃபை பண்ணி எல்லாமே பண்ணு, ஆனால் இது எல்லாமே நீ ட்ராக்கில் பண்ணு, யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க, என்கரேஜ் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னார். நான் பண்ணது தப்பாக கரெக்டானு கேட்டிங்கன்னா தப்பு தான். வண்டி சீஸ் பண்ணலேருந்து ஒரு 3 ஹவருங்க. 3 ஹவரில் நான் வண்டி வெளியே எடுத்துட்டேன். வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இந்த வீடியோ நான் போடலாமா வானா, சில கிளிப்பு தான் நான் எடுத்துருப்பேன். ஒரு 5-6 கிளிப், 5-6 கூட இல்லைங்க, ஒரு 2-3 கிளிப்பு தான் எடுத்திருப்பேன் போல். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணலாமா வானாமா, இல்லை ப்ராப்ளம் வருமா அப்படின்னு தெரியல. இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. மேபி வந்தால் பார்த்துக்கலாம். அதுவும் என்னோட ஓன் ரிஸ்கில் தான் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சரி, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வீடியோ கிளிப்பெல்லாம் எடிட் பண்ணி அதுவே ஒரு 2 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு எடிட் பண்ணுறதுக்கே. வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும், என்ன பண்ணால் தப்பாக பேசிடக்கூடாது, தப்பாக நம்ம ஜனங்களை யாரும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வியூஸும் பயங்கரமாக போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி கமெண்ட் போய் பார்க்குறேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வெரி தேவையாக இந்த அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேருக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு போல். நான் வண்டி லாக் ஆயிருந்தல கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியல போல், ஆல்ரெடி வண்டி என்கிட்ட தான் இருக்குன்னு. அது தெரியாமல் தற்கூறிங்க என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஹேட்டர்ஸ்ன்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இது இவ்வளோ பெரிய ஸ்டோரி, இவ்வளோ பெரிய ஸ்டோரி. ஓகேங்களா? நான் உங்களுக்கு அது இவ்வளோவா சொல்லி ஷார்ட் பண்ணியிருக்கேன். தப்பு வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே தான். நான் பண்ண தப்புனால தான் வண்டி வந்து லாக் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் கலெக்டவானா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியல. நான் கட்டுவானேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா காசு யாருக்கிட்டையோ கேட்டு தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. இது எல்லாமே என்னோடய சேவிங்ஸ் காசு. யாருமே ஹெல்ப் பண்ணல கைஸ். எனக்கு நிஜமாலே சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் இப்போ வரைக்கும் பெரிய அமௌண்ட்டு கொடுத்து எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணதில்லை. நான் தாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பலை. இவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, அது நானே சொல்லிக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், ஒருத்தவங்களுக்கு நான் ஒன்று பண்ணேன்னா அதை நான் சொல்லி காட்டவே மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா சொல்லி காட்டுறது எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க பண்ணி எனக்கு சொல்லி காட்டியிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, காசு விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து அது யாருக்கும் சொல்லி காட்டாதீங்க. நான் தான் அது பண்ணேன் அவனுக்கு, நான் தான் அவளுக்கு இது பண்ணேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லி காட்டாதீங்க. அது ரொம்ப தப்பு. எனக்கு இந்த காசு விஷயத்தில் இது வரைக்கும் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணதில்லை. நான் எதுக்கு இந்த மணி விஷயத்தை நான் பேசுகிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் மேலே வாங்கினதில்லை. 3K மேலே யாருக்கிட்டையும் நான் வாங்கினதே இல்லைங்க. வாங்கினதான் கீழே. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சில பேருக்கு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு தான் தெரியும். சில பேருக்கு நான் காசு கொடுப்பேன், அந்த காசு வரவும் வராது, அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் பைக் இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்குது, சேஃபாக இருக்குது.
கூடிய சீக்கிரத்தில் பைக்கோட சைலன்சரை நான் கழட்டிடுவேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய லாங் வீடியோஸ் எல்லாம் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்குக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே செட் பண்ண போகிறோம். அதுவும் நான் vlog ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பாருங்கள். பைக் எக்ஸாஸ்ட்டு எங்கேயும் ப்ரொமோட் பண்ணல, நீங்களும் பண்ணுங்கள், நான் சொல்லலை. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக 400K ரீச் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே உங்களோட சப்போர்ட் மூலியமாக தான். சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய். நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். பை கைஸ்.